இல்லாமல் ஆண்டவரே, ஒரு குறை இல்லாமல் இம்மட்டுமாய் கடந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும், கடந்த மே மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் எங்களை காத்து வந்தீரே, குடும்பத்தை காத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மேரிட்டையும் 4 நாட்கள் அருமையாய் நடத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பத்தை அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். வெயிலின் உக்கரத்தை தனித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மழையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு நீர் காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையாய் உம்முடைய தாசர்களை கொண்டு வந்து ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்தினீரே, நன்றி. இந்த வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. யாரெல்லாம் வரணும், யாருக்கெல்லாம் இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு நீர் ஆண்டவரை முன்குறித்தீரோ அவரெல்லாம் கொண்டு வந்து அருமையாக நீர் ஆண்டவரை அவர்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நிறைவாய் இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு தீமை கொடுத்தீங்க, தலைப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. எப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த 4 நாட்கள் நாங்கள் அலசி ஆராய உதவி செய்தீர். பெரையா பட்டணத்து மக்களை போல வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று சொல்லி மனோ வாஞ்சையாய் நாங்கள் இங்கு கூடி இந்த பாளையத்துல அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரை போதித்த ஒவ்வொருவரையும், வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நற்குணசாலிகளாய் மாற்ற போறீங்க. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பரலோகத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களை எங்களை மாற்ற போறீங்க. நன்றி ஆண்டவரே. நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன் ஆமேன். தம்பி உட்கார், வந்து உட்கார். எல்லாம் வெளியில இருக்கிறவங்களாம் உள்ள வாங்க. வெளியில யாரும் இருக்க வேண்டாம். இது ஃபைனல் செய்தி. கொஞ்சம் தயவு செய்து வந்து கருத்தாக கவனிங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வாங்க. தம்பி நாகராஜ் போய் பாருங்க யாரா இருக்கிறாங்க. பேசி சமையல் செக்ஷனை தவிர வேற எல்லாரும் இங்க உள்ள இருக்கணும். ஏய் உட்காரு, அமைதியாரு. இந்த தம்பியை 2 பேர் கண்ட்ரோல் பண்ணு. இந்த தம்பியை பேசினீங்கன்னா அடி வரும். பேசாம கவனிச்சீங்கன்னா சாக்லேட் கொடுப்பேன். எல்லாரும் வந்தாச்சா? எங்க ஒரு கேமராமேன் எங்க? நாடகம் ஆர்கனைசர் எங்க? பூனா எங்க? ஓகே, நல்ல நாடகத்தை நம்ம பார்த்தோம். கொர்நேலியு எல்லாமே இந்த மோனாக்ட் அவங்க வெறும் ஊமப்படம் மாதிரி நடிச்சாங்க. அது உங்க காட்சி உங்க மனசுல பதியணும்னு தான் நான் இந்த 3 நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணோம். முதல் நாள் என்ன நாடகம்? மோசே நாடகமா? மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்றத உங்க மனசுல பதிய வைத்தார். நேற்று என்ன நாடகம் போட்டோம்? பவுல் நியாயப்பிரமாணத்தை கமாலியன் பாதத்திலே கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்துக்காக வெறியனாய் திரிந்த சவுலை பவுலாக மாற்றி ஆண்டவர் என்ன செஞ்சார்? சந்தித்து அவன் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்க தயாரான ஒரு வாலிபனை பற்றி நாம பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்த்தோம்? கொர்நேலியு. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான தர்மங்களையும் ஜபங்களையும் ஏறெடுத்த கொர்நேலியுவை நம்ம பார்த்தோம். அன்பானே, இன்றைய நாளிலே இந்த செய்திக்கு இந்த நாடகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப பாருங்க. என்ன தம்பி, நீ என்றதே தெரியக்கூடாது. நீ நின்றுட்டு மெசேஜ் சமயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ரெண்டாவது அங்க போயிட்டு நீ சொல்லு, உட்காரு, மெசேஜ் கேளு. நான் தான் திரும்பி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன்.
இன்னைக்கு ஆனா ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட்ல காதல வந்தது, பேட்ச் கொடுக்குறவங்களுக்கு தான் சாப்பாடு. உங்க பேட்சை நீங்க தொலைச்சுன்னா பட்னியா போக வேண்டியதுதான். பேட்ச் வாங்காதவங்க போய் வாங்கிடுங்க. அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க ரிசப்ஷன்ல, அவங்ககிட்ட பேட்ச் வாங்கிடுங்க. பேட்ச் கொடுத்தாதான் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அங்க ரிட்டர்ன் பண்ணணும். பேட்ச் கொடுத்துட்டு டோக்கன் மாதிரி பேட்ச் கொடுத்தா உங்களுக்கு சாப்பாடு. எனக்கு அப்படிதான், நான் பாக்கெட்ல வச்சுக்கிறேன், பேட்ச் தொங்க விடல. அதனால ஜாக்கிரதையா வச்சுக்கேன். பேட்சை நான் தொலைச்சிட்டாங்கன்னாக்கா திரும்பி பேட்ச் 100 ரூபா கட்டி வாங்கி அதுக்கப்புறம் கொடுங்க. தொலைச்சாக்கா உங்க தான் ரெஸ்பான்சிபிள். எனவே இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இனிமே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? பேட்ச் இல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? வாங்கிட்டு நீங்க தொலைச்சிட்டா இல்ல வீட்டுல வச்சிருந்தாலும் சரி, இல்ல காட்டுல வச்சிருந்தாலும் சரி, சாப்பாடு கூட பேட்ச் கொடுத்தாதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இதுல நான் சிபாரிசு எல்லாம் பண்ண முடியாது. பேட்ச் இல்லாதவங்க கை தூக்கணுமா? தூக்குங்க. எத்தனை பேர் தூக்குறீங்கன்னு பார்ப்போம். 1 2 யாரு? நீங்களே தூக்குறீங்களா? சரி, பேட்ச் இல்லாத தயவுசெய்து வாங்கிடுங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ. இப்ப சப்ஜெக்டுக்கு போவோம். நம்ம இப்ப கடைசி கிளைமேக்ஸ் தான், நிறைவேற்றுவது எப்படி. இன்னைக்கு அழகா இலக்கியா அவங்க உங்களுக்கு நிறைவேற்றுவதை குறித்து இன்னைக்கு நிறைய பாடம் எடுத்தார்கள். மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ள பிறவில், அவர் தான் நியாய பிரமாணமே மோசே தான். நீதியை நிலைநாட்டுவதற்காக மோசேவை அனுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அதிக நீதியாக காணப்படுகிறார். ஆனால் இந்த அதிக நீதியை செய்தாதான் நம்ம பிரவேசிக்க முடியும் என்பது தேவ தீர்மானம். எனவே இந்த அந்த பிரமாணத்துக்கும் முதல் நாள் என்னவம்பா ரெக்கார்ட் ஆனால் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்க எல்லாருடைய அட்டென்ஷனும் இந்த இடத்துல வார்த்தையில இருக்கணும், எங்கேயும் சிதறக்கூடாது. ஆனால் தான் இந்த தூங்குற டைம் நான் எடுத்தேன். என்ன டைம் இது இன்னைக்கு? ஆனால் சாப்பாடு கிடையாது, எல்லாம் அரை வயசு தான் பஜ்ஜியும் போடலாம் தின்ட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. ஆனால் தூங்க மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆமா, நல்லா கவனிங்க. நல்லா அன்பாலே இன்னைக்கு முதல் நாள்ல நமக்கு ஆண்டவர் பேசுறான். ஏன்னா முதல் நாள் வராதவங்க, 2ஆம் நாள் வராதவங்க, 3ஆம் நாள் வராதவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு மட்டும் வந்தவங்க இருக்கிறீங்க. அதனால்தான் முதல் நாளை கொஞ்சம் டச் பண்ணிட்டு 3 நாள் என்ன நடந்ததுன்றத சொல்லிட்டு இப்ப 4ஆவது நாள் செய்திக்கு நான் கடந்து செல்ல போகிறேன். முதல் நாள்ல எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஏன் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று தலைப்பு கொடுத்தாரு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் போது, ப்ரீவியஸ் போன வருஷம், அதுக்கு போன வருஷம் நடந்த மேரி ட்ரீட்ல நடந்த தலைப்புகள் எல்லாம் வைத்து கோர்வையாக ஆயத்தப்படு, பூரண புருஷனா மாறு, அடுத்தது நிரப்பப்படு, இப்ப நிறைவேற்று. இந்த 4 தலைப்புக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் தொடர்பு மாதிரி இருக்கிறது. ஏன் ஆயத்தப்படுன்னு சொன்னார்னாக்கா, இந்த ஆண்டுடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டு போனதெல்லாம் இப்ப உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. அதனால கிறிஸ்துவர்களாகிய நாம ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்துல இந்த 2வது வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும், ஏன் ஆயத்தப்படணும்ன்ற கேள்விக்கு பதில் தான் ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. எப்படி ஆயத்தப்படணும்னா அடுத்த வருஷம் பேசினார். 2024 பூரண புருஷராகும்படி ஆயத்தப்படு. பூரண புருஷன் என்ன, எப்படி தேவாதி தேவன் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அதே போல நீங்களும் எல்லாவித நற்குணங்களையும் பெற்று ஆயத்தமாகணும். ஆவி ஆத்மா சரீரத்துல ஆயத்தமாகணும் என்று பார்த்தோம். அந்த பூரண புருஷராக பூரண சர்க்குணராக நம்மளால இருக்க முடியல. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, 2025ஆம் ஆண்டு போன வருஷம் மே மாதத்துல ஆண்டவர் அழகா சொல்லாரு, நிரப்பப்படணும்னு சொல்லி கொடுத்தார். நீ பூரண புருஷனா மாறணும்னா, பூர்ண சர்க்குணரா நம்ம ஒவ்வொருவரும் விளங்கணும்னா, முடிவு பரியந்தம், அதாவது வருகையின் முடிவு பரியந்தம் அல்லது நமக்கு மரணம் வரையிலும் நாம பூர்ண சர்க்குணராய் மாறணும். அப்படின்னாக்கா பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்பட்டு அவருடைய துணையோட வாழ்ந்தாதான் நம்ம பூர்ண சர்க்குணரா மாற முடியும், வசிக்க முடியும், டிராவல் பண்ண முடியும்ன்றத நிரப்பப்படுதலின் அவசியத்தை குறித்து பேசினார் 25ஆம் ஆண்டு.
இன்னைக்கு 26ஆம் ஆண்டு மே மாசத்துல என்ன பேசுறாருன்னா, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ நிறைவேற்றினால்தான் நீ வருகைக்கு ஆயத்தமாக முடியும், வருகைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நீ மரித்தாலும் உனக்கு நித்திய ஆக்கினை கிடைக்காம நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும்ன்றதுனால நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு 3-4 நாட்களாக நடத்தி வந்தார். இது முதல் நாள்ல சொன்னோம். 2வது நாள்ல என்ன சொன்னாருன்னா, பிரமாணம்னா என்ன, நியாய பிரமாணம்னா என்னன்னு தெரிஞ்சாதான், நீ கிறிஸ்துவின் பிரமாணம் என்னன்னு தெரிஞ்சாதான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்வாய் என்பதற்காக 2வது நாள் நம்மளோட ஆண்டவர் இடைப்பட்டார். என்ன இடைப்பட்டார்? நியாய பிரமாணம்னா என்ன, அது மோசேக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த நியாய பிரமாணம் நீதி. அது பேர் என்ன? ஷார்ட்டா சொல்லணும்னா, அநீதி நிறைந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அக்கிரமம் நிறைந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே நீயும் நானும் நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் தயார் செய்து, அந்த ஒரு கூட்டம் இஸ்ரவேல் கூட்டத்தாரை அவர் நீதியை கற்றுக் கொடுத்து நீதியாக வாழ வேண்டும் என்பதற்காக மோசே மூலமாக நியாய பிரமாணத்தை கொடுத்து நீதியாக வாழ வைத்தார். ஆமென். புரியுதப்ப? அப்ப அடுத்தது என்னன்னாக்கா, அடுத்தது மோசே காலம் முடிந்த பிறகு இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். நாங்க வேதம் படிக்கிறதுனால காலேஜில் சேர்ந்து அந்த இருண்ட காலத்தை குறித்து நான் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறேன். 400 வருஷம் ஆண்டவர் மக்கள் மத்தியில தொடர்பே கொள்ளல, பேசவே இல்லையா. அது வரைக்கும் பேசி கொண்டிருந்தார். தீர்க்க தரிசிகளை கொண்டு மற்றவர்களை கொண்டு அங்கங்க ஒவ்வொரு பகுதியில பேசின ஆண்டவர் இன்னைக்கு 400 வருஷமாக யாருக்கிட்டையும் பேசல, மௌனத்துல இருந்தார். சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். அதன் பிறகுதான் 400 வருஷம் சென்று இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்து, இயேசு தன்னுடைய ஒரே பேரான மகனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருக்கு அந்த கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து, அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சாரு, உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து, இதை ஃபாலோ பண்ணாக்கா எல்லாரும் பரலோகத்துக்கு வரலாம், 1000 வருஷம் அரசாட்சியில கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னாக்கா, பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் மிக்சர் பண்ணி நல்ல கதம்ப சாம்பார் மாதிரி வைத்து கொண்டு இன்னைக்கு நாம எல்லாம் அதை பருகி கொண்டு அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக பழைய ஏற்பாடை நீங்க தள்ளிடுங்க அல்லது ஒதுக்கிடுங்கன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுங்க. அது நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். ஆமே. எபிரேயர்ல அதுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்ப என்னுடைய நிழல் படுது, இந்த இடத்துல நிழல் படுதுன்னா நிழல் உண்மையாயிடுமா, நிஜம் உண்மையாகுமா? என்னுடைய நிஜம்தான் உண்மை. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்மேல ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடிய சாபங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து அவர் தியாக பலியாக மாறினார், ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு காலையில அருமையா நான் இலக்கிய மெசேஜ் கேட்கும்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, அவருடைய ரத்தத்தை என்ன செய்யறோமா, நம்ம காலின் கீழாக மிதிக்கிறோம். என்ன ரத்தத்தை மிதிக்கலைங்க, அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினாலே ரத்தத்தை மிதிப்பதற்கு சமம். ஆமே. அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாலே நீ அவருடைய ரத்தத்தை என்ன செய்யற, கால் கீழே போட்டு மிதிக்கிறன்னு அர்த்தம். அன்பாலே, அதனால்தான் திரும்பி இன்னைக்கு காலையில ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். என்னன்னு இடைப்பட்டார்? பேதைகளே எல்லாரும் என்கிட்ட வாங்க, என்னுடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன செய்யுங்க, பருகுங்கள், பானம் பண்ணி பிழைத்து கொள்ளுங்கள் என்றார். அப்ப அப்பம் என்பது வார்த்தை, திராட்சை ரசம் என்பது அது தியானம், ஜபம். இந்த ரெண்டும் உனக்கு இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும், பிழைத்து கொள்ள முடியும். உன் பேதமையை விட்டு, அறியாமையை விட்டு, பிசாசு வஞ்சிக்கிற தன்மையை விட்டு நீனு காப்பாற்ற முடியும் என்பதற்காக காலையில இருந்து நம்மளோட இடைப்பட்டுகிறார். ஒவ்வொருத்தரையும் சதீஷை மறைத்து, இலக்கியா மறைத்து பேசினார். இன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோம், எந்த அளவுக்கு புசிக்கிறோம். இப்ப பாருங்க, அப்பப்ப போய் போட்டுன்னு வந்துடுறோம், டீயோ பிஸ்கட்டோ அல்லது வடையோ பஜ்ஜியோ. ஏன்னா வெறும் வயிறா இருக்கக்கூடாது. வெறும் வயிறா வந்தா அப்படியே கில்லும், பசி எடுக்கும், மயக்கம் வரும். இதுல கான்சியஸா இருக்கிறோம். வடை சுடுறாங்களா, பஜ்ஜி சுடுறாங்களா, அதை செய்யறாங்களா, இதை செய்யறாங்களா,
இன்னைக்கு வேற மத்தியானம் சாப்பாடு இல்ல, ஸ்டாக்லாம் வச்சுக்கிறாங்க. என்னாச்சு, என்ன இல்லையா அல்லது? ஓகே, இப்ப அந்த மாதிரி நம்ம இந்த சரீரத்தை கவனிக்கிறோம், நல்லா கவனிக்கிறோம். அது நல்லது, நல்லா கவனிச்சிங்க. சரீரம் வானவன்னு சொல்லல. ஆனா இந்த சரீரத்தை நீ எந்த அளவுக்கு நீ கவனிச்சாலும், டானிக் சாப்பிட்டாலும், முட்டை சாப்பிட்டாலும், மாத்திரை சாப்பிட்டாலும், அதை அப்படியே சொகுசா வைத்திருந்தாலும் இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போகும். ஆமென். ஆனா இந்த ஆத்துமாவை அந்த மாதிரி நம்ம போஷித்தோமா? அடிக்கடி போய் ஆத்துமாவே உனக்கு காப்பி வேணுமா, ஆத்துமாவே உனக்கு பஜ்ஜி வேணுமா, உனக்கு ஜொஜ்ஜி வேணுமா, உனக்கு மட்டன் பிரியாணி வேணுமா, ஆத்துமாவை கேட்டு இருக்கிறியா? உன் ஆவி ஆத்துமா வாழணும்னா இந்த மன்னாவை அனுப்பு, இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள அனுப்பு. அது உயிர் பெறும், ஆவி உற்சாகம் பெறும். உன் ஆவியும் ஆத்துமா எவர்லாஸ்ட் வாழும். இந்த சரீரத்துக்கு நீ என்னதான் கவனிச்சாலும் சேர்த்தான். எனக்கு அந்த காலத்துல எம்ஜிஆர் தங்க புஷ்பம் சாப்பிட்டாரு, தங்க புஷ்பம் சாப்பிட்டாருன்னு கேள்விப்படுவேன். ஆனால் தான் அவ்வளவு கலரா எனக்கும் தங்க புஷ்பம் சாப்பிட ஆசையா இருந்தது. அது என்னதான் ஒரு நாள் சாப்பிட்டுதான் பார்ப்போமே. என்னன்னு கேட்டாக்கா, அந்த தங்க புஷ்பத்தை புடமிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பவுடர் ஆக்கி அதை எம்ஜிஆர் சாப்பிட்டாரு, அதனால்தான் தக தகன்னு இருந்தாரு அப்படின்னா. எனக்கும் ஒரு காலத்துல இந்த எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு ஆகணும்னு ஆசை. என்னைக்கு ஏசாமிட்ட வந்தனோ, ஆண்டவரே பாழா போன சரீரம் மண்ணுக்கு போகுது, நீ தங்க புஷ்பம் சாப்பிட்டாலும் மண்ணுக்கு தான் போவோம், வெள்ளி புஷ்பம் சாப்பிட்டாலும் மண்ணுக்கு தான் போவோம், நீ போஷித்தாலும் நீ மண்ணுக்கு தான் அது மக்கும் போய். ஆனா எவர்லாஸ்ட் வாழ்றது எது? இந்த ஆவி ஆத்துமா. இதை நீ போஷித்தியா தங்க புஷ்பம் கொடுத்து. அதனால்தான் சொன்னாரு, வேதம் சத்திய வேதம் சொல்கிறது, தங்கத்தை தேடுவதை விட வெள்ளியை தேடுவதை போல என் வார்த்தையை தேடு. என் வார்த்தையை சாப்பிடுன்னு சொல்லுவேன், நான் தேடுன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? ஏன்னா எனக்கு அப்படிதான் கத்து கொடுத்தார். தேடுன்னு சொல்லிட்டு சாப்பிடுட்டார். காலையில சதீஷ் கூட தேடுங்கள்னாரு. வார்த்தையை தேடணும், நீதியை தேடணும். ஆனா அதே சமயத்துல என்ன செய்யணும்? சாப்பிடும், இன்ச்சு இன்ச்சா சாப்பிடணும். அப்படியே ருசிச்சு ருசி. என் பைபிளை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு டபுள் பிஹெச்டி முடிச்சவங்க, செக்குலர்லயும் அவங்க படிப்புல எம்ஏ எம்எட் பிஹெச்டின்னு முடிச்சு ஒரு பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து பிரின்சிபல் ஆனவங்க, பைபிள்லயும் பிஹெச்டி முடிச்சவங்க, இறையியல்லையும் பிஹெச்டி முடிச்சு தியாலஜி எம்டிஹெச் அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பிஹெச்டி முடிச்சவங்க எங்க வீட்டுக்கு தங்கி இருப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி லீப்னான் மீட்டிங் வரும்போது தங்குவாங்க. ஒரு நாள் எத்தாச்சியா அவங்க என் பைபிளை எடுத்து பார்த்துட்டாங்க. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விஷயம் ஒரு விடாத அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், 10 மணிக்கு தூங்க போறோம். அப்ப அந்த பைபிள் எடுத்துட்டு அந்த ரூம்ல இருந்து கேசவன், நீங்க என்ன இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க பைபிள், என்ன ஏதோ திட்ட போறாங்க போல நினைச்சிட்டு என்ன பயந்துட்டு கேட்டா, இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட கோடு இல்லாம இல்ல, எழுத்து இல்லாம இல்ல, இப்படி வச்சிருக்கிறீங்களேன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்னதான் சாப்பிட்டு இருக்கிறேன்? அன்பால என் பைபிள் எந்த பைபிள், இதோட 10வது பைபிள் இப்ப இது கந்தலாயிடுச்சு. இன்னொரு பைபிள் மாத்த போறேன் இந்த ரிட்டீல் இருந்து. இது 7 இடம் எடுத்துக்கிச்சு. அதுல கண்ணீர், சாப்பிட்ட இடம், அடையாளம் எல்லாமே இருக்கும். அப்ப நீ ருசிச்சு பார்த்து சாப்பிடுறியா? வசனத்தை வசனமா படிக்கிறியா? வசனத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை காணுவரை படிக்கிறியா? இந்த ரகசியத்தெல்லாம் அழகா கற்றுக் கொடுத்தார். இதுதான் இப்ப உங்களுக்கு கற்றுத்தரேன். ஏன்? அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆமென். ஆமா, வசனத்தை வெறும் மனப்பாடமா பண்ணிட்டு போவாதீங்க. அது எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஆனா அதன்படி அதுதான் நிறைவேற்றுவதை பற்றி தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது எப்படி? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு திருச்சபைகள் இன்னைக்கு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அன்பாலே நான் ரொம்ப வேதனையில சொல்றேன். என்னுடைய பிஹெச்டி தீசிஸே அதான். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தை இன்னைக்கு திருச்சபைகள் இன்னைக்கு சொல்லி தரதும் இல்லை, போதகர்கள் அதை பயிற்றுவிப்பதும் இல்லை, திருச்சபை மக்களும் அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவன் ஆயிட்டோம், ஞானதானம் வாங்கிட்டோம், பேரை மாத்திக்கிட்டோம், பிரைஸ் லார்ட் சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை முக்காடு போட்டுட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்னு அழுகுறோம்.
பிரைஸ் லார்ட்ன்றோம், துதி ஆராதனை அல்லேலூயா அப்படின்னு, இதெல்லாம் வேஸ்ட். உன்னை நீ ஏமாத்திக்கிற. அன்பால இது ஏன் நான் கடிந்து சொல்றேன்? இன்னைக்கு காலையில இலக்கா கூட சொன்னாங்க இல்லையா, என்னதான் ஆராதனைன்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது ஆராதிக்கிறோம். ஆமே, டான்ஸ் போட்டுட்ட, குத்து பாட்டு போட்டுட்ட, இது ஆராதனை? ஹலோ, ஆராதனை என்பது உண்மையான அர்த்தம் என்ன? வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அதை தியானம் பண்ணுவதும் துதி செலுத்துவதும், தியானம் பண்ணிட்டு அடுத்தது ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ற பாரு, அதுதாயா உண்மையான ஆராதனை. ஒரு சொட்ட கண்ணீரோட, ஆண்டவரே எனக்கு அனுதினமும் நான் அழுகுறேன், அனுதினமும் 4 மணிக்கு எழுந்துச்சு வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் புது புது ரகசியத்தை சொல்லி தராரு. அப்பெல்லாம் அழுவேன், கண்ணீரால என் பைபிளை நினைக்கிறேன். உலகம் முழுவதும் இதை சொல்ல வேண்டும் என்று உத்வேகம் வருகிறது. உலகம் முழுவதும் சொல்கிறேன். ஏன்? ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த ஞானம் உனக்கு வரணும் தான் இந்த ரிட்ரீட்டை வைத்து உங்களெல்லாம் கூட்டி சேர்த்து இன்னைக்கு சாப்பாடு வயிறார போட்டு ஏன் செவியுக்கும் சாப்பாடு போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறோம். ஆமென். இன்னைக்கு சரீரத்துக்கு சாப்பாடு போட்டு ஆவி ஆத்மாவுக்கும் சாப்பாடு போடுற ஒரே இடம் எது? நம்ம லீபனான் தோட்டம் தான். ஆமென். லீபனான் தோட்டத்துக்காக அதிகமா ஜெபியுங்கள். இந்த கட்டடம் கட்ட போறோம். இன்னைக்கு உங்களெல்லாம் இன்னைக்கு இன்னும் வசதியா இன்னைக்கு நல்லா தூங்கணும், நல்லா எழுமணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல வார்த்தையை கேட்டு வளரணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை எழுப்ப போறாரு. போன வருஷம் நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? இந்த வருஷம் பவுண்டேஷன் அடுத்த வாரம் போட போறோம். ஆமென். அது அடுத்த வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சு அடுத்த ரிட்ரீட் அங்கதான் நடத்தணும். உங்க கையில தான் இருக்குது. அது என் கையில கிடையாது. யாருக்காக செய்யறது? எனக்காகவா? கிடையவே கிடையாது. நிச்சயமா கிடையாது. உங்களுக்காக. எப்படியா? இது தியான சென்டர். இது என்னது? தியான மண்டபம். திருக்குமாரன் திருவார்த்தை தியான மண்டபம்னு வச்சுக்கிற பேரு. வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, வித்தியாசமா தான் செய்வேன். திருக்குமாரனின் திருவார்த்தை தியான மண்டபம், அது பேரு. நம்ம ரிட்ரீட் சென்டர் பேரு என்ன? அது நல்ல கட்டப்பட உதவி செய்யுங்க. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணவும், வார்த்தையை கற்றுக்கொள்ளவும், வார்த்தையின்படி வாழவும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்படிருந்தே ஜெபம் பண்ணுங்க. யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது. இங்க வந்து கால் வைக்கிறவங்க நரகத்துக்கு போவே கூடாது. ஆமென். அந்த முயற்சி தான் என்னுடைய முயற்சி. இதுக்கு நீங்களும் உங்க தோள்களை கொடுங்கள், உங்கள் கரங்களை நீட்டுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏன்னா நரகம் போயிடக்கூடாது கிறிஸ்துவன். அதான் அதுல கான்சியஸா இருக்கிற நான். அன்பாலே, அதுதான் என்னுடைய ஆதங்கமா இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்லித்தரேன். எனக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி தராரோ அதை போய் சொல்லி கொடுத்துரு. கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி சொல்லி கொடுத்துரு அப்படின்றார். நீ கேட்கறவங்களா இருக்க போறியா, கேட்காதவங்களா இருக்க போறியா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. கீழ்ப்படுகிறவனா இருக்க போறேன், கேட்கிறவனா இருக்க போறேன், அதன்படி நடக்கிறவனா இருக்க போறேன். அன்பாலே, இதுல ஒரு சிக்கல் நான் பார்த்தது, இந்த 30 வருஷம் என்னுடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் நான் பார்த்தது என்னன்னா, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு பல தடைகள் வருகிறது. பிசாசு தான் அந்த தடையை கொண்டு வரான். உங்களையே வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ நானும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நல்லா ஏமாத்துறான். நாமளும் வஞ்சிக்கப்படுகிறோம். அன்பால, இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் அநேக வழிகளை ஆண்டவர் இந்த வேதத்திலே கற்று வைத்திருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வழியை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். ஆமென். இன்னைக்கு ஒன்னு சொல்றேன். 613 கட்டளைகளை மோசேக்கு கொடுத்தார். அது மோசேவின் நியாய பிரமாணம் சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் பிரமாணம்னா ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? அன்பு. ஒன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி என்ற. அதுதாங்க செய்ய முடியல. உண்மைதானே? நம்மள நேசிக்கிற மாதிரி அடுத்தவங்கள என்னாலையும் முடியல. நானும் கதறேன், போதிக்கிறேன். நான் ஆகாதவனாய் போகாதபடி என் மேல ரொம்ப கான்சியஸா இருக்கிற ஆண்டவரே, நான் போதிக்கிறேன், நான் விழுந்துடக்கூடாது. நான் போதிக்கிறேன், என் குடும்பம் முன்மாதிரியற்று போயிடக்கூடாதுன்னு கதறி அழுகிறேன் ஒவ்வொரு நாளும். அன்பாலே, போதிக்கிறவர்களை கீழே தள்ளுவதுதான் பிசாசுடைய வஞ்சகத்தன்மை. பி கேர்ஃபுல். அதனால இன்னைக்கு நான் பிசாசுக்கு செக் வைக்க நல்லா கத்துக்கிட்டேன். ஆமென். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. பல்ல புடுங்கின பாம்பு தான் நேத்து எல்லாம் பேசணும், ரைட்டு. ஆனா இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? டிஸ்டர்பன்ஸ்
கொடுப்பான். அதுல நம்ம தவறி போயிடுவோம். ஒரு நாள் ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டா வெள்ளிக்கிழமை கரண்ட் ஆஃப் ஆயிடும். என்ன ஆயிடும்? அப்படியே அந்த ஊழியக்காரர் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. கரண்ட் ஆஃப் ஆயிட்டுனா என்ன ஆகும்? பேச முடியாது, மைக் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அப்பெல்லாம் அந்த பெட்ரூமாஸ் லைட் இருக்கும். நான் 30 வருஷத்துக்கு அதே சொல்றேன். பெட்ரூமாஸ் லைட் 2 வாங்கி மாட்டி விட்டேன். வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா மைக்கு வேலை செய்யாது. அவரு கத்துவார். சும்மா கொஞ்சம் பீப்புள் தான் இருப்பாங்க அந்த ஹால்ல, பேசிடுவாரு. இப்ப பெட்ரூமாஸ் லைட் வச்சேன் பாரு, அதுவும் பத்தல, மைக் இல்ல. அப்ப நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவரே, எப்படியாவது ஒரு ஜெனரேட்டர் வாங்கணும், எப்படியாவது ஒரு ஜெனரேட்டர் வாங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்க, ஒருத்த வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு போனான். இந்த ஜெனரேட்டர் நாங்க டியூல கொடுக்குறோம், அதே குழுக்கள் முறையில கொடுக்குறோம். நீங்க 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்க பேர் வந்துச்சுன்னா முன்னாடியே ஜெனரேட்டர் உங்களுக்கு கொடுத்துருவான்னா. இது நல்லதாண்டா இருக்கு. தலைவரா, நீங்க தான் உதவி செய்யணும். ஜெனரேட்டருக்காக ஜெபம் பண்ண நோட்டீஸ் வருது. 1000 ரூபாய் முதல் போய் கட்டின அடுத்த மாசமே ஊந்துச்சியா நம்ம பேரு. வந்துருச்சு. ஜெனரேட்டர் வந்த அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டா பாவல. பிசாசுக்கு ஆப் வச்சுன்னா அதேதான். அப்படி செக் வைக்க கத்துக்கணும். என்னது? ஆமா, இன்னைக்கு நிறைய அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான கதையெல்லாம் என்கிட்ட இருக்குது, செக் வச்சு கதை. அப்ப இன்னைக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். அந்த ஒரு வசனத்தை நீ நானும் கீழ்ப்படியாம இருக்கணும்ன்றதுக்காக பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்ன சொல்றேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட, ஆண்டவரே என்னால முடியல, என்னால இந்த ஒரு கட்டளை கூட உருப்படியா நான் நிறைவேற்ற முடியல, நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உண்மையிலே சொல்ற ஒரு ரகசியம், இது ஒரு டிப்ஸுங்க. ஆண்டவர்கிட்ட போய் 2 கையும் உயர்த்தி, என்னால முடியல டேடி அப்படின்னு சொல்லி பாரு, தூக்கிடுவாரியா, அப்படியே தூக்குவார். நீ சரண்டர் ஆகணும், அதான் எதிர்பார்க்கிறாரு. ஆல் சரண்டர். எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், எங்க சர்ச்சில் பாடுவாங்க. அது இங்கிலீஷ்லயும் பாடுவாங்க, தமிழ் ஒப்புவிக்கிறேன்னு ஒரு பாட்டு. இயேசுவுக்கே ஒப்புவித்தே தாளாரமா. எப்படியா தாளாரமா? யாவையும்னா என்ன? உடல், பொருள், ஆவி அனைத்தும், உன் சொத்து, உன் பிள்ளைங்க, உன் குடும்பம், உன் மனைவி. இன்னைக்கு உண்மையிலே என் குடும்பத்தை அப்படிதான் ஒப்பு கொடுத்து நான் அழுவேன். அந்த பாட்டு பாடினாலே எனக்கு கண்ணீர் வரும். இந்த பாட்டை பாடினாலே கண்ணீர் வந்து, எப்படி கண்ணீர் வரும்னா, என் குடும்பம் முழுவதும் என்ன என் மனைவியே, எனக்கு 2 பிள்ளை. அப்ப கிரேஸ், இலக்கியா, கிரேஸ், அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. அப்படியே 4 பேரையும் அப்படியே சரண்டு பண்ணும். ஆண்டவரே, என் குடும்பம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தை பிறகுதோ, கல்யாணம் ஆகி என் மருமகன்கள் அத்தனை பேரையும் ஆல் சரண்டர். இன்னைய வரைக்கும் செய்யறேன், இன்னைக்கு காலை வரைக்கும் செய்யறேன். ஆல் சரண்டர். என் சொத்து, என் பத்து, என்னுடைய காரியம், என் உடைமை, என் சம்பாத்தியம் எல்லாம் உனக்கு தான் ஏன்டா ஆண்டவரே. அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கும் போது என்னால முடியலப்பான்னு சொல்லி கையை உயர்த்தி நான் கதறும் போது ஆண்டவர் வந்து, மகனே, அப்படியே பக்கத்துல வந்து நின்று, மகனை பயப்படாத, உனக்கு ஒரு பார்முலா கற்றுத்தரேன்னு சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படி அப்படின்னாரு. மத்தேயு இதான் நிறைவேற்றுவதற்குண்டான ரகசியங்கள். இன்னைக்கு எழுதி வச்சீங்க, மறக்காதீங்க. இந்த பிரமாணத்தை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ நானும் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவதற்கான ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அன்பாலே, இன்னைக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி செய் அப்படின்னார். சொல்லுங்க. ஓகே, கடகடன்னு வாசிக்காதீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானி செல்வி சிஸ்டர் வாசிங்க. எல்லாரும் கவனிங்க. ஆதலால் விட்டுடுவோம். மனுஷர்னா யாருங்க? இல்ல, அடுத்தவன். உனக்கு தானே பேசுறாரு. இந்த வசனம் உனக்கு தான், எனக்கு தான். நான் சொல்ல புரியுதா? நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கத்து தரேன். மனுஷர்னா அடுத்தவர்கள். யாரு? அடுத்தவர். இப்ப யாரு? உன் பேர் என்ன? பாண்டியன். பாண்டியன்ட்ட பாண்டவர் பேசுறாரு, இல்ல கேசவன்ட்ட பேசுறாரு. இல்ல, பாண்டியா மனுஷன், அடுத்த மனுஷன் அப்படின்றாருல. மனுஷர்கள் அப்படின்னும் போது அடுத்த மனுஷன், உன்னை சுத்தி இருக்கிற மனுஷர்கள். பாண்டிய வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, அவர் வேலை செய்யற இடத்துல சுத்தி இருக்கிறவங்க, அடுத்த மனுஷர்கள் எத்தனையோ மனுஷர்கள்.
உங்களுக்கு இன்னக்குள்ள பாண்டியனுக்குன்னு சொல்லி போடுங்க. உங்க பேரை போட்டுங்க. அவங்கவுங்க அவங்க பேரை போடுங்க. உன் பேர் என்ன? கிரேஸுக்கு உன் பைபிள் இல்லையா? அது என்ன அப்படியே அடியில வச்சுக்கின்னு உட்காந்துக்கிறா? அட மவள முருகல் மவள பின்னிடும் உன்ன. எவைகளை அடுத்த மனுஷன் உனக்கு, பாண்டியனுக்கோ கேசவனுக்கோ சுரேஷுக்கோ உன் பேரை போட்டு படிச்சுக்கோ, உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறியோ, என்ன செய்யணும்னு நீ லைக் பண்றியோ, என்ன செய்யணும் அடுத்த மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. அவ்வளவுதான். சிம்பிளா பிராக்டிகலா கொண்டு வரார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி அப்படின்னு நான் சொன்னேன். அதையும் உன்னால செய்ய முடியல. உன்னை செயல்முறையில நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். அடுத்த மனுஷன் உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புறியோ ஆசைப்படுறியோ அதை அவனுக்கு செஞ்சிட. உனக்கு அடுத்த மனுஷன் மரியாதை கொடுக்குன்னு நினைப்ப, நீ அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு அடுத்த மனுஷன் உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைப்ப, நீ அவனை திட்டாத. அடுத்த மனுஷன் உனக்கு உதவி செய்யணும்னு நினைப்ப, நீ அவனுக்கு உதவி செய். அடுத்த மனுஷன் உன்கிட்ட திருடக்கூடாதுன்னு நினைப்ப, நீ அவனுக்கு திருடாத, அவன்கிட்ட திருடாத. அடுத்த மனுஷன் உன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்ப, நீ அவன்கிட்ட பொய் சொல்ல. இப்ப எல்லா பிரமாணம் வருதா? ஹலோ, அடுத்தவன் உன்னை விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்ப, நீ அடுத்தவனை பண்ணாத. இப்போ உன் பொண்டாட்டி அடுத்தவன் இச்சையோட பார்க்க கூடாதுன்னு நினைப்பியா? நினைக்க மாட்டியா? நீ அடுத்தவன் பொண்டாட்டியே பார்க்காத. ஹலோ, அதான பச்சையா சொல்லணும்னா இப்படியே மாத்திக்கோ. அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும் நீ ஆசைப்படுறியோ அடுத்தவன் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைப்பியா? நீ அடுத்தவனுக்கு பண்ணாத. அடுத்தவன் முன்னாடி கை பிடிச்சிருக்குன்னு நினைப்பியா? அடுத்தவன் முன்னாடி கை பிடிக்காத. முடிஞ்சு போச்சா? சிம்பிளா சொல்றாரு, பிராக்டிகலா சொல்றாரு. நீ நடைமுறை வாழ்க்கையில நீ எப்படியாக இந்த ஒரு பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் எளிமையாய் சொல்லி கொடுத்த பயிற்சி தான் இது. அடுத்த மனுஷன் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அத அவனுக்கு செய்ய. எல்லாம் அடங்கி போச்சுட்டாரு. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இந்த ஹோல் பைபிள் அடங்கி போச்சுட்டார். இது எனக்கு கத்து கொடுத்தாரா? சமீபத்துல ஒரு காரியத்தை நான் கேட்டேன். நான் எப்பயுமே நிறைய இந்த மோட்டிவேஷன் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு நடப்பேன். அப்ப ஒருத்தன் சொன்னார், ஒரு ராஜா என்ன சொன்னாராம், தண்டோரா போட்டாராம். என்ன தண்டோரா போட்டாருன்னா, உலகத்து நம்ம நாட்டில் இருக்கிற ஞானிகள் பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் சேர்த்து உலகத்திலே எல்லா மதமும் இருக்குல்ல, ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த மத நூல்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரே ஒரு புத்தகத்துல எழுதி எடுத்துடுவாங்க அப்படின்னா. அப்ப உலகத்துல இருக்கிற அநேக மத நூல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான நூல்களை பார்த்து படிச்சு கிடிச்சு அவங்க எல்லாம் அப்படியே அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமா வடிவமைச்சு இந்த ராஜாட்ட எடுத்து விட்டான். ராஜாவே, உலகத்துல இருக்கிற அத்தனை மதங்களையும் நாங்க ஆராய்ந்து பார்த்துட்டோம், அத்தனை மத நூல்களையும் ஆராய்ந்து பார்த்துட்டோம், அதுக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லிச்சோ அதெல்லாம் அப்படியே சுருக்கி வரைந்து அப்படியே எக்ஸ்ட்ராட்ட கொண்டு வந்து ஒரு புத்தகமா கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த புத்தகத்தை படிச்சாரு ராஜா. சும்மா பேஷ் சூப்பரா பண்ணிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. ஆனா இத கூட எங்க மக்களால படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த ஒரு புத்தகத்தை இவ்வளோ 500 பக்கத்தை படிச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த 500 பக்கம் புத்தகத்தை ஒரு பக்கத்துல சுருக்கி வரைங்க அப்படின்னா போய் உட்கார்ந்து அந்த 100 ஞானிகளும் வேத பண்டிதரும் மண்டையை பிச்சுக்கிட்டு 500 பக்கத்தை அப்படியே சுருக்கி ஒரு பக்கத்துல எழுதிட்டு வந்தாங்க. எது? அப்ப எக்ஸ்ட்ராட்டு தானே இது. ஹலோ, எக்ஸ்ட்ராட்டு கொடுத்துட்டாங்களா? ஒரு பக்கத்தை காமிச்சோன்னே ராஜா படிச்சாராம். சூப்பரியா, உங்களை மாதிரி என் தேசத்துல இருக்கிற மாதிரி உலகத்துல எந்த அறிவாளியும் இல்ல. உலகத்துல ஆயிரக்கணக்கான புத்தகத்தை அதனுடைய சாராம்சத்தை ஒரு பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பார்த்தாராம். தம்பி மந்திரியே, இந்த ஒரு பக்கத்தையும்
ஒரு வார்த்தையில கொண்டு வாங்க. என்னதான் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. அந்த டீம் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு அந்த ஒரு பக்கத்தை அப்படியே சுருக்கி ஒரு வார்த்தையில கொண்டு வந்தாங்களாம். என்ன தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையை படிச்சு பேஷ் அப்படின்னாலாம். அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நான் அப்படியே கண்ணு கலங்கினேன் பாரு. எனக்கு தான் தெரியும். ஏன்னா கேட்டு இருக்கிறேன் ரேடியோவில். அடுத்தவன் உனக்கு என்ன செய்யறானோ அது உனக்கே வரும். நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யறியோ அது உனக்கே வரும். அது ஒரு வார்த்தையில என்ன சொன்னாங்க? அடுத்தவனுக்கு நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அடுத்தவனுக்கு நீ என்ன செய்யறியோ அது உனக்கு ரிட்டர்ன் ஆகும்டான்ட்டார். இததான் இயேசுனார் அந்த காலத்திலே சொன்னாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்டா ராஜா உனக்கு மூளையில மண்டையை பிச்சுக்க வேணும், எங்க தலைவர் அப்பயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போட்டாரு. அடுத்தவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அடுத்தவனுக்கு செய்யறத உள்டாவா. அதாவது பைபிள்ல இருக்கிற மாதிரி சொன்னா பைபிள்ல காப்படிச்சிருவோம்ல. அதனால அடுத்தவனுக்கு நீ என்ன செய்ய அது உனக்கு வரும். ரெண்டு ஒண்ணு தானே. ஹலோ ஹலோ ஆமா பாருங்க என்பான்ல. இன்னைக்கு இந்த ரகசியம் தெரியாம இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்ற முடியாம தவிக்கிறோம். ஆமென். இந்த அடுத்தவனுக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அது உனக்கு செய்யப்படும். உனக்கு அடுத்தவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது அடுத்தவனுக்கு செய்ய. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோன்னு வச்சுக்கோ. எப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். இப்ப இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாங்க வாங்க சுரேஷ், அவரு சொல்லுவாரு வாங்க கேஸ், இந்தாங்க சுரேஷ், அவரு என்ன செய்வாரு, இந்தாங்க நீங்க வச்சுங்க. உலகமே அன்புமயமா மாறிடுவா. உலகமே அன்புமயமா. ஏன்னா அடுத்தவனுக்கு நீ செய்யறது உனக்கு சொல்றது, நீ செய்யறது அடுத்தவனுக்கு போகுது. அப்ப அந்த ஒரு ரகசியத்தை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டார். இதுதான் நிறைவேற்றுகிற ரகசியம். இதுலயும் ஃபெயிலியர் ஆயிடும். என்னது? இதுதாங்க இதுலயும் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சரி விடு, இதுல இந்த ஒரு வசனத்தை நீ பாஸ் ஆகணும்னா மத்தேயு 5:6 படி வழி நடத்திருக்கிறேன், அந்த வழிகாட்டி இருக்கிற அந்த வழிகாட்டின் படி உன்னை மாத்திக்கோ அப்படின்னு என்னன்னு சொன்னாரு. அடுத்தது மத்தேயு 5:6-7 படி நான் என்னென்னலாம் சொன்னனோ அதன்படி செய்ய முயற்சி செய், அதன்படி நீ நடக்க ஆரம்பி, இந்த ஒரு வார்த்தையை நீ நிறைவேற்றுவ. அன்பால இன்னைக்கு நான் கோபக்காரனா இருந்தேன், எரிச்சல்காரனா இருந்தேன், பயங்கர டென்ஷன் பார்ட்டி. நான் தான் நேத்து கூட அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், என்னை விட ஒரு சுயநலக்காரன் யாருமே கிடையாது. சுயநலவாதியா இருந்தேன். பேசின 5 நிமிஷம் பேசினா என்ன லாபம்னு நினைச்சேன், இவனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைச்சேன். சென்சிட்டிவ் ஃபெல்லோ. அதுலயும் தொட்டா சினிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செடி பார்த்து இருக்கிறீங்களா இல்லையா? தொட்டா அப்படின்னு ஆயிடும், புஷ்ன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு நான் சென்சிட்டிவ் ஃபெல்லோ. தொட்டுட்டா போதும், அவ்வளவுதான் சீடுவேன். அப்படிப்பட்ட சென்சிட்டிவ் ஃபெல்லோ. ஆனா இன்னைக்கு எருமாடு மாதிரி ஆக்குறான். அதுக்கு மத்தேயு 5:6 தான் பதில். அந்த மத்தேயு 5:6 படிச்சு அழுவேன். ஆண்டவரே இந்த மாதிரி என்ன மாற்று, இந்த மாதிரி என்ன மாற்று, இந்த மாதிரி என்ன மாற்று. அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப எப்படியாக அந்த பிரமாணத்தை எப்படியாக நீ நானும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினதான அநேக சாட்சிகளை இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு பாருங்க, கலாத்தியர் 6:2 வசனம். இத பாரு, அதுதான் தீமே நமக்கு. அதை படிங்க. கலாத்தியர் 6, கொஞ்சம் போர்டுல போட முடிஞ்சா போடுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எப்படியே? ஒரு கேள்வி கேளு. அந்த இப்படியேன்றது ஒரு பிராக்கெட் போட்டு ஒரு கட்டம் போட்டு எப்படியே நிறைவேற்றணும். இப்படி என்ன எதை குறிக்கிறது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ அதை சுமக்கணும், உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் சுமக்கணும்ன்ற ஒரு பெரிய சத்தியத்தை கத்து கொடுக்கிறார். புரியுதா புரியலையா? அப்ப பவுல் அழகா இந்த பிரமாணத்தை புரிந்து கொண்டு
நடைமுறைப்படுத்துவதற்கான வழிவாசலை சொல்லித் தருகிறார். வழிவாசல ஆமா அன்பான இந்த வழிவாசல் என்னன்னா, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமங்க. சொல்லுங்க. இந்த வழிவாசல் அவர் எங்கிருந்து கத்துக்கிட்டாரு? ஏசாண்டவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. பவுல் எங்கிருந்து கத்துக்கிட்டாரு? நல்லா புரிஞ்சுக்கோ. பவுலை குறித்து நான் ஏன் நேத்து அந்த நாடகம் போட்டேன்னா, பவுல் ஏசாண்டவர் சந்தித்த பிறகு அவர் பவுல் உயிரோடு இருந்த நாட்களிலே ஏசாண்டவரும் உயிரோடு இருந்தார். ஆனா பவுலுக்கு ஏசாண்டவருக்கு கனெக்ஷனே கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இயேசு கூட சுத்தினவங்க 12 சீடர்கள். பவுல் போய் சுத்தல. புரியுதா? இயேசு போதனையை கேட்டது 12 சீஷர்கள். பவுல் கேட்கல. புரியுதா சொல்றது? பவுல் கமாலியன் பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை கத்துக்கிட்டவரு. கத்துக்கிட்டு இயேசுனார் செத்த உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடிச்சு உதைக்கணும்னுட்டு இவன் நியாயப்பிரமாணத்தை மீறான், நியாயப்பிரமாணத்தை மீறினான்தான் இயேசுவே சிலுவையில் அறைந்தாங்க. அப்ப அவனுடைய சீஷர்லாம் நாமளும் அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்கியமாய் கருதி இன்னைக்கு என்ன செஞ்சாரு? அடிச்சு கொல்றதுக்கு வந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துலதான் ஏசாண்டவர் அவர் சந்தித்தார். முகமுகமாய் சந்தித்த உடனே சரி இயேசு கிட்ட இருந்து என்னத்தை நம்ம கத்துக்கணும், இயேசு ஏற்கனவே சொல்லிட்டு போன அந்த சீஷர்ட்ட போய் நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி, அப்பா சீஷரை பேதுருவே, நீ இயேசு என்னென்னலாம் உனக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு சொல்லி கொடுன்னு பேதுருட்ட போய் கத்துக்கல. பாழா போன மனுஷன் இவன்கிட்ட கத்துக்கிறது இவன் பாதி கூட்டுவான், பாதி குறைப்பான், பாதி அள்ளி விடுவான் அவனுக்கு சொந்தத்துல. எதுக்கு இந்த மனுஷன்ட்ட போய் கத்துக்கணும்? நம்ம டைரக்டா நம்மள சந்தித்த தேவன்ட்ட கத்துக்கலாம். அவர் தான் உயிருள்ள தேவனாச்ச, உண்மையுள்ள தேவனாச்ச, அந்த ஆள்கிட்ட போய் கத்துக்கலான்னுட்டு நேரம் அரபு தேசத்துக்கு கூட்டார். பாலைவனத்துக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, தலைவா வா, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு, எல்லாத்தையும் சொல்லி கொடு, உன் சீசனுக்கு சொல்லி கொடுத்தல எனக்கு சொல்லி கொடுன்னு சொன்னாரு. அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்துதாயா நிருபங்களை எழுதினார். ஆனால்தான் நிருபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றேன். சுவிசேஷத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, நியாயப்பிரமாணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அதை விட அதிக முக்கியத்துவம் எது கொடுங்க? நிருபங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா பவுலுடைய எழுதின நிருபத்தை 13 இடம்பெறவே செய்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு சீசன் கூடவே சுத்தின சீசன், விழாவில கை போட்டாதான் தான் நம்புவேன்னு சொன்ன சீசன் யாரு? தோமா. எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்தாரு, தமிழ்நாட்டுல வாழ்ந்தாரு, வரலாறு இருக்குது, சாட்சி இருக்குது, அவருடைய சமாதி இருக்குது, அவர் கை வச்ச இடம், ஜெபிச்ச இடம் எல்லாம் இருக்குது. ஆனா அவர் எழுதின கடிதம் ஒண்ணு கூட இல்லையே. என்னது? எழுதின கடிதம் இன்னைக்கு நிருபத்துல இருக்குதா? வேதத்துல இடம் பெற்றிருக்கா? சொல்லுங்க. அவர் எழுதியிருக்கிறார், நிறைய கடிதம் எழுதியிருக்கிறார், சென்சார்ல கட் பண்ணி இருக்குது. இப்ப நான் அந்த கடிதத்தெல்லாம் படிச்சிருக்கிறேன். அவர் எழுதின கடிதத்துல நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். அன்பாலே அண்ணா வேதத்துல இடம்பெறவில்லை. ஆமே. ஆனா பவுல் எழுதின கடிதங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா என்ன காரணம்னா, பவுல் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்டதுனால அதுல அநேக ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை பின்பற்றினாலே போதும் என்பதற்காக வேதத்தை பவுல் எழுதின நிருபங்களே இன்னைக்கு 22 புதிய ஏற்பாட்டு அதிகாரங்கள்ல 13 நிருபங்களை, 13 புத்தகத்தை ஆண்டவர் இடம்பெற வச்சிருக்கிறார். ஆமே. இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதுல ஒரு நிருபம் தான் கலாத்தியர் நிருபத்துல இப்படி சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? இப்ப படிச்சு பாரு. இப்ப இந்த ஆங்கிள் படி. எந்த ஆங்கிள்? இது யாருகிட்ட கத்துக்கிட்டாரு? இயேசுவினுடைய பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டு வந்து எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு? இப்படியே சொல்லு. எப்படியே பதில் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே. அப்ப இது எங்கிருந்து எடுத்தாரு? ஏசாண்டவர்ட்ட இருந்து எடுத்தாரு. ஏசாண்டவர்ட்ட கற்றுக்கொண்டார். ஏசாண்டவர் சிலுவையில சுமந்தார் இல்ல, அதெல்லாம் யாருடைய பாரங்க? உலக மக்களுடைய பாரங்கள். சொல்லுங்க. உலக மக்களுடைய பாரங்கள். சொல்லுங்க. அந்த சிலுவையில உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாம், பாரங்கள் எல்லாம், பாவம் பாரம் எல்லாம் அதுல கலந்திருக்கிறது சிலுவையில. அந்த சிலுவையை சுமக்க முடியாம சுமந்துகிட்டு நம்ம தலைவர் போகும்போது
ஒன்ன மாதிரி என்ன மாதிரி வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்க. யார் அவன்? சீமோன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த அவனை குறித்து நான் ஒரு பெரிய மெசேஜே கொடுத்துட்டேன், ஆசை தீர. ஏன்னா அந்த சீமோனை வாலண்டியா சிலுவை இவரை சுமக்க முடியாத மயங்கி விழுந்துடுறாரு. அந்த சிப்பாய்கள் எல்லாம் சீமோனுக்கு வேடிக்கை பார்த்தோன்ன தரன்னு ஈத்துக்குவாடா அப்படின்னு ஈத்து இந்த சிலுவையை தூக்கி அவரு சுமையை வச்சு போடா அப்படின்ட்டான். சவுக்கால் அடிக்கல. ஆனா சிலுவையை ஒரு 10 தப்படியாவது அவர் என்ன செஞ்சாரு? சுமந்த பாக்கியம் கிடைச்சது சீமோனுக்கு. இந்த 2வது வருகையில ஆண்டவர் நம்மதாயா சீமோனா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ நான சீமோன், அடுத்தவர்கள் பாரத்தை சுமக்கக்கூடிய சீமோனாய் வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை பார்த்துட்டு நான் அழுதான் அப்படி அழுதேன். புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகி நீ சும்மா சாதாரண ஆள் இல்ல. இதுல யாரெல்லாம் என்ன தெரிஞ்ச அத்தனை பேரையும் நான் சீமோனா வச்சுக்கிறேன். அடுத்தவன் பாரத்தை சுமக்கதான் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னும் போது என் கண்ணெல்லாம் குளமாகியது. அன்பாலே அததான் இங்க பவுல் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று. அன்பாலே நமக்கு இளைப்பாதல் இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா? பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சிறிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், நிறைய சந்திச்சிருக்கிறேன். நான் கேட்ட கேள்வி எல்லாம் ஏற்கனவே நானு இயேசுவை அறியாத விட்டு அந்த கேள்வி கேட்பேன், நிம்மதியா இருக்கிறியா? இல்லைன்னு இயேசுகிட்ட வா, நிம்மதி கிடைக்கும். அவர் தான் நிம்மதியின் தேவன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இக்காலத்துல நான் அவங்களெல்லாம் சந்திக்கல, அதிகமா கிறிஸ்தவர்ல தான் சந்திக்கிறேன், போதகர்ல சந்திக்கிறேன். அவங்களெல்லாம் நான் கேட்கிறேன், நிம்மதியா இருக்கிறியா மேடம், நிம்மதியா இருக்கிறியா சார் அப்படின்னா, இல்ல சார் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, நிம்மதியே இல்ல. என் குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் இருக்குது, நிம்மதியே இல்ல சொல்றாங்களா இல்லையா? நீங்க எத்தனை கிறிஸ்தவர்கள் 90% கிறிஸ்தவங்க சபைக்கு போனா, ஐயோ எனக்கு ஐயா முட்டி வலிக்குதையா, முழங்கால் வலிக்குதையா, நிம்மதியா இல்லையா, என் வீட்டுக்கார பிடிக்கலையா, ஐயோ என்ன புலம்பல் தான். சபை நிறைய புலம்பல் தான். ஏன் இல்ல? ஏன் சாண்டிட்ட வந்துட்ட சமானம் இல்ல? அப்பதான் எனக்கு கத்து கொடுத்தாரு. இது இந்த மாதிரி புலம்ப நான் போய் தலைவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சேன். என்ன தலைவரை எல்லாம் புலம்புறாங்க, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல? என்ன பதில் சொல்ல? தலைவரேன்னு இயேசு செல்லமா கூப்பிடுவேன். ஓகேவா? அதானே உங்க பிரச்சனை என்ன? தலைவரே என்னதா? அன்பால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவர் அழகா சொன்னாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை மனப்பாடமா அறிஞ்ச கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ கூட்டத்தார் 29 அறியலப்பா. என்னது அறியல? 29 அறியல. ஆனால்தான் அவங்களுக்கு இளைப்பாதல் கிடையாதுன்னு. மத்தேயு 11:28 நான் எந்த சபையில போய் சொன்னாலும் சரி, வருத்தப்பட்டு அப்படின்னு ஆரம்பிச்சாக்கா என்ன செய்வாங்க? உங்களை மாதிரிதான் சொல்லுவாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்களே எல்லாரும் என்னங்களை எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாதல் கிடைச்சுதான் இல்லையே. இந்த ஒருத்தருக்கு இருக்கிறான் இல்ல. அன்பாவிலே 29 என்ன சொல்றதுன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது கற்றுக்கொள், ஏற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு இளைப்பாதல் கிடைக்கும். சாந்தத்தை மனத்தாழ்மை கற்றுக்கொள், அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது. ஆமென். சாந்தத்தை மனத்தாழ்மை கற்றுக்கொள், உனக்கு இளைப்பாதல் கிடைக்கும். கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடக்க நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணனா, யுத்தி புத்தி கித்தி எல்லாத்தையும் சேர்த்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கார், நானும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது. அப்ப என் பாரம், நுகம் என்றால் என்ன? என் பாரம். என் பாரம் என்ன? ஆத்ம பாரம். அழுது கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் மேல எனக்கு பாரம். அந்த பாரத்தை சுமந்து கொள் கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே. அப்ப ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது உனக்கு இளைப்பார்கள்
கிடைக்கும். அன்பால இன்னைக்கு நீ என்ன செய்யற தெரியுமா? சுயநலமாய் ஓம் பாரத்தை மட்டும் சுமக்கிற. என்ன பாரத்தை? ஆமா, ஆண்டவரே எனக்கு குழந்தை, ஆண்டவரே எனக்கு கடன் பிடிச்சது, ஆண்டவரே மாமியார் என்ன திட்டா, சீக்கிரம் மண்டையை போடணும். இதுதான் ஓம் பாரம். ஓம் பாரம் என்ன? இதே பாரம் தான். என் கடன் இருக்குது, நான் வீடு கட்டணும் ஆண்டவரே, மாடி வீடு கட்டணும், எனக்கு வேலை கிடைக்கணும். ஓம் பாரம் எனக்கு படிப்பு வரணும், நான் மார்க் எடுக்கணும், அவளை மாதிரி. ஓம் பாரம் அப்படித்தானே? எனக்கு மேக்ஸே வரல, எனக்கு இங்கிலீஷே வரல, எனக்கு தமிழே வரல. ஓம் பாரம் இதையே சுமந்து கொண்டு இருக்கிறோம். அன்பாலே அடுத்தவன் பாரத்தை சுமந்து நீ ஜெபிக்க ஆரம்பி. ஏன் ஃப்ரெண்டு மீனாவுக்கு மேக்ஸே வரல ஆண்டவரே, அவளுக்கு மேக்ஸுக்கு நல்லா புத்தியை கொடுத்து அவளை ஆசீர்வதி ஆண்டவரே, நீ ஜெபிச்சனா உனக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆண்டவரே என் ஏத்து வீட்டுக்காரன் 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கிறான், அவனுக்கு நீ நல்ல வருமானத்தை கொடுத்து அவன் கடன்லாம் அடைஞ்சு அவன் சாட்சியா நிறுத்துன்னு சொன்னாக்க உன் கடன்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடையும். இதுதான் ஒருத்தன் பாரத்தை ஒருத்தன் சுமக்கிறது. பாருங்க, எனக்கு ஒரு நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. இங்க யாருக்கு அது தேவைப்படுமோ அது தெரியாது. ஒரு சபையில ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு குழந்தை இல்லை 4 வருஷமா 2 வருஷமா சம்திங், கல்யாணம் இருந்து ஆகல. ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்றாங்க. அப்ப அதை நிறுத்து, அவன் அழுகை என்னது, உன் அழுகை நிறுத்து போதும் அப்படின்னாராம். ஏன் ஆண்டவரே அப்படின்னா, உனக்கா என்ன ஜெபிப்பாரு, எனக்கெல்லாம் கத்து கொடுத்தாரு, அதே போல அந்த பொண்ணு கத்து கொடுக்குறாரு, உனக்கா ஜெபிக்காத, உன் சர்ச்சில் எத்தனை பேர் குழந்தை இருக்கிறவங்க லிஸ்ட் எடு அப்படின்னாராம். ஒரு 7 வந்துச்சான். எத்தனை? 7 கேஸ். அதே போல 4 வருஷம் ஆச்சு, கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இந்த கேஸ் எல்லாம் செவ்வாய்க்கிழமை நம்ம கூடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வா எல்லாம் 7 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணணும். பாரு, மீனாக்காக சுசிலா ஜெபம் பண்ணோம், சுசிலா குழந்தை பிறக்கணும்னு ராக்காயி ஜெபம் பண்ணோம், ராக்காயி குழந்தை பிறக்கணும்னு சுப்பாயி ஜெபம் பண்ணோம், சுப்பாயி குழந்தை பிறக்கணும்னு டி ஜெபம் பண்ணோம். இப்படி சுத்தி ஆண்டவரே எங்க ராக்காயி அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும், ஆண்டவரே எங்க ராக்காயி அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும், ஆண்டவரே எங்க சுசிலாவுக்கு குழந்தை பிறக்கணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெபிக்க ஜெபிக்க 7 பேரும் புள்ளைய பெருக்காங்க. இது ஒரு பெரிய ரகசியம். நான் தமாஷா சொல்றேன், ஏன்னா உனக்கு தூக்கம் வரக்கூடாது. ஆனால் இந்த டப்பான டைம் நான் எடுக்கிறேன். அன்பாலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எவ்வளவு ஈஸியா சொல்லி தராரு. நாம அதை கோட்டை விட்டுட்டு கிடக்குறோமே. ஐயோ ஆண்டவரே எனக்கு என் மாமியாரு, என் பிரச்சனை, என் புள்ள, என் குடுக்காரன், என் புருஷன் அடுத்தவனுக்காக ஜோமன். உன் புருஷன் தானா தெரிஞ்சுவான். அடுத்தவன் கடனுக்காக பாரப்படும். உண்மையிலே எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. அதே போலதான் என் பொண்ணுக்கும் எங்க இலக்கிய சின்ன குழந்தையா இருக்கும்போது இலக்கியாவுக்கு ஜுரம் வந்துச்சு. அதே போல எங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய இன்னொருத்த விசுவாசி குழந்தைக்கும் ஜுரம் வந்துச்சு. அதுக்கும் தூக்கிட்டு ஓடுறாங்க, நாங்களும் எங்க பிள்ளைய தூக்கிட்டு போறோம். நான் என்ன தலைவர அப்படின்னு, உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்றதை நிறுத்து, அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைக்கு நான் தானா சரி பண்ணுவேன். நான் அந்த பிள்ளைக்கு அதுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பெரிய சீரியஸ் ஆகி கடலூருக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆண்டவரே அந்த பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தின, இதுக்கு மறுநாள் ஜுரமே காணும். எனக்கு அழகா டீச் பண்றாருங்க. ஒவ்வொரு இன்சிடென்டும் அடுத்தவன் பாரத்தை, நான் அதான் சொல்றேன், எனக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்காக அப்படிதான் பார்ப்பேன். தலைவரை அடுத்தவனுக்காக ஜெபம் மட்டும் போயிட்டே இருப்பேன். கற்றுக்கொள், உன் பாரத்தையே சுமந்து இழைத்து போகாதே. அடுத்து நிறைய இருக்கணும், நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். ரைட்டு. 1 கொரிந்தியர் 11:1 பாருங்க. 1 கொரிந்தியர் 11:1. நீ தப்பா படிக்கிறீங்க. நீங்கள் இல்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவளாயிருங்கள். எவ்வளவு அழகா பவுல் வந்து தில்லா சொல்றாரு தெரியுமா? இதை குறித்து எங்க சபையில் நான் நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். என்னை பின்பற்றலாம், ஏன்னா ஈஸிங்க. இப்ப நான் தான் சொல்றேன்,
நான் கத்துக்கிட்டு இந்த 30 வருஷம் அனுபவத்தை நான் கத்துக்கிட்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியா சொல்லிட்டேன். நீ 30 வருஷம் உனக்கு சேவ். ஆமா, 30 வருஷம் உனக்கு சேவ் ஆயிடுச்சு. நான் 30 வருஷம் காத்திருந்து 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் காத்திருந்தெல்லாம் கத்துக்கிட்ட ரகசியத்தை உனக்கு ஒரு நொடியில சொல்லும் போது உனக்கு அது மிச்சமாயிடுச்சா இல்லையா? நேரம் காலம் நீ அதை ஃபாலோ பண்ண. அப்ப நான் சொல்லலாம்ல, தபார் நான் எப்படி செஞ்சேன்னா அதை மாதிரி செய் சொல்லு. அவ்வளவுதான், எனக்கு நிம்மதி வந்துச்சு, உனக்கு நிம்மதி வரும். அர்த்தம் பாரத்தை சுமந்துக்கோ, சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கோ. அதனாலதான் இதெல்லாம் ஃபார்முலான்னு சொல்றேன். அதேதான் இங்க பவுல் சொல்றாரு, நான் எப்படி இயேசுன்னு பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டு அவரை நான் பின்பற்றினோ அதே போல நீ என்ன பின்பற்றுன்றாரு. உண்மையிலே அதை நான் பின்பற்றின சக்சஸ பார்த்தேன். நான் பவுல் எனக்கு ரோல் மாடல். ஏன்னா இயேசு சொன்னது கூட டஃப்பா இருக்குது. ஏன்னா ஒண்ணு நேசிக்கிறது போல் பிறர் நேசி, இயேசு சொன்னது ஒண்ணுதான், அதுதான் டஃப். அதனால என்னால செய்ய முடியல. நான் என்ன செஞ்சேன், சரி பவுலை பின்பற்றினா அதை செஞ்ச மாதிரி தானே. ஹலோ, அப்ப பவுலை பின்பற்றிட்டு போவோமே அப்படின்னு 1 கொரிந்தியர் 9 எடுத்தேன். படிங்க, 1 கொரிந்தியர் 9 19 22 வரைக்கும் கட கடன்னு வாசி முடிங்க. அடிமைப்படாதவனாய் இருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே அடிமையாக்கினேன். சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 9 19. 1 கொரிந்தியர் 9 19 22 வரைக்கும். ஓகே, எல்லாம் கவனி. இங்க என்ன கவனி, கொஞ்சம் இப்ப லிலியன்ட் ஆயிட்டீங்க, உங்க கவனம் செதறுது. புழுங்குதா பாப்பா? பேனுங்கிற தான் உட்காந்துக்கிற, இப்படி நீட்டு இருக்கிற. பாவம், நமக்கு மேக சம்பத்தை அனுப்பிச்சு இன்னைக்கு நல்ல கூடாரம் போட்டு நம்மள குளிர்ச்சியா வச்சுக்கிறாரு. ஆமே, இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி மேக சம்பத்தை அனுப்பிச்சாரோ அந்த மாதிரி அனுப்பிக்கிறாரு. இப்படி கண்டிப்பா உங்க ஜெபம் கேட்கப்பட்டது, நன்றி. அதனால இப்படிதான் ஜெபிக்கணும். நான் அப்படிதான் ஜெபிப்பேன், தலைவர் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்னைக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள உனக்கு ஆசை இருக்கதா இல்லையா? நான் நிறைய பேர் ரட்சிக்குள்ள வழி நடத்தணும், குடும்பத்தை வழி நடத்தணும், எங்க அப்பா வழி நடத்தணும், ஆசை இருக்குதா இல்லையா? ஹலோ, நீ அடிமையா மாறு போ, அவ்வளவுதான். என்ன மாறு? எப்படி அடிமையா மாறுது? காரி அப்படின்னு துப்பினாலும் என்ன செய்யணும்? பலான்னு அடிச்சாலும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒரு ஈகோ, எண்ணெய துப்பிட்டியா, எண்ணெய் அடிச்சிட்டியா, பாத்துக்கிறவா அப்படின்னு ஈகோ வந்துச்சு, ஒருத்தரையும் ஆதாயப்படுத்த முடியாது. ஈகோ வித்து ஒழிச்சிடணும், உன் பெருமை எல்லாம் ஒழிச்சிடணும், உன் சுயத்தை எல்லாம் ஒழிச்சிடணும். இதெல்லாம் எப்படி அடிபடுது பாரு. அப்ப அடிமையாய் மாற கற்றுக்கொள், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றலாம். அடிமையா மாறினா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றலாம். அடுத்தது படிங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். 22வது வசனத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படிங்க, 20. யூதரை ஆதாயப்படுத்த யூதருக்கு யூதரை போல ஆனேன். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை ஆதாயப்படுத்த நியாய பிரமாணம் கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணமே தெரியாத இருக்கிற புறஜாதி மக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நியாய பிரமாணமே இல்லாதவனை போல ஆனேன். நான் நிறுத்துங்க கொஞ்சம். நான் அதுக்கு எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா, தலைவரா பவுல நியாயப்பிரமாணம் இல்லாதவன் ஆதாயப்பட்ட நியாயப்பிரமாணத்து இல்லாதவனை போல ஆனேன்னா, அப்போ ஒருத்தன் சாராய கடையில சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான், அவன் நியாயப்பிரமாணத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் அநீதிமான், சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நீ சாராய கடையில போய் உட்கார்ந்து, நண்பா குடிக்கிறதுலாம் தப்பு, குடிக்காதப்பா, ஏசான்று உனக்காக மரித்தாருன்னு சாராய கடையில போய் சத்தியத்தை சொன்னியோ பவுலே அப்படின்னு கேட்டேன். அது சொன்னாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலமானே. அப்படி இருந்தோம், நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இல்லாமல்
கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானேன்னாரு. என்ன பிரமாணத்துக்கு? இங்கதான் எனக்கு கண்ணு திறந்ததுங்க. இப்ப என்னவோ சொல்ல வராரு பவுல். இந்த கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்னன்றத அப்பதாங்க நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்ப நியாய பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளதுக்கு சாராய கடையில உட்கார்ந்து சத்தியத்தை சொன்ன பவுலை போல நான் மாறணும். அப்பதான் நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். நான் அதே போல போயிருக்கிறேன். பாண்டிச்சேரியில சாராய கடைக்கு உள்ளார போய் உட்கார்ந்து ஒருத்தனுக்கு சாராயத்தை குடிக்கும் போதே பாட்டில உடைச்சு நானே ஊத்தி சத்தியத்தை சொல்லிட்டேன். நிறைய வித்தியாசமா செஞ்சிருக்கிறேன். ஏன்? எப்படி ஆகிலும், என்னது எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் எல்லாமானே. கிறிஸ்து அப்படிதான் ஆனாரு. கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லாம் ஆனாரு. நீ எல்லாருக்கும் எல்லாம் ஆறு. உன்னை கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீ ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற்றுவ. இன்னைக்கு சாராயம் குடிக்க தேவையில்லை. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, சாராயம் குடிக்கும் போது நீ வேணா ஜோம் பண்ணிட்டே அவனுக்கு ஊத்தி சாராயம் குடிக்க மாட்டேன். நான் நிறைய அனுபவம் இருக்கு, அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தருக்கு டாஸ்மார்க்ல வேலை கிடைச்சது. அவருக்காக நாங்க ரொம்ப நாளா ஜெபிச்சோம். அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு. 45 வயசுல கோர்ட்லயும் டாஸ்மார்க்லயும் ரெண்டுத்துலயும் வேலை கிடைச்சது. அவர் டாஸ்மார்க்ல வேலைக்கு போனார். என்கிட்ட கேட்டாரு, நான் டாஸ்மார்க்ல வேலை கிடைச்சது போலாமா அப்படின்னு. தாராளமா போ அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு வித்தியாசமான பாஸ்ட்னு. நீ ஒவ்வொரு பாட்டிலையும் கொடுக்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கொடு. ஆண்டவரே, இந்த ஆத்மா நரகம் போயிடக்கூடாது, இவன் குடிய விட்டுட்டு திருந்தன ஆண்டவரே, ஜெபம் பண்ணு. அப்ப எத்தனை பேருக்கு நீ ஜெபிக்கிறப்ப, எத்தனை குடிகாரனை திருத்தறதுக்கு என்ன செய்யற? டாஸ்மார்க் கடையில உட்காந்து உனக்கு அரசாங்கம் வேலை கொடுக்குதியா? காசு கொடுத்து டாஸ்மார்க் கடையில உட்காந்து அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு உனக்கு காசு கொடுத்து வேலை கொடுத்துருக்குதியா அப்படின்னாங்க. ஆமா, ஜெபிச்சாருங்க. அதே போல ஜெபிச்சாரு. அன்பாங்க, இன்னைக்கு அத மாதிரி ஆண்டவர் எல்லாமே திங்க் பாசிட்டிவ். என்னது? ஆண்டவர் அப்படிதான் எடுத்தாரு. கையை நேத்து அம்மா சொன்னாங்க, கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்த யார் எடுத்தது? அது நேத்து ஏதுனாரு ஒருத்தன். ஐயோ, நம்ம வண்டவளத்தெல்லாம் ஏதுறாரு அப்படின்னு கல்ல போட்டு என்ன செஞ்சானா? சைலண்டா போனான்னா இல்லையா? அப்ப நானும் உன்னை ஆக்கினைக்கு அவர்தான் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆளு. அவர் பாவம் அறியாதவர், அவர் விபச்சாரம் பண்ணல. இவரால் என்ன செய்யணும்? மோசே பிரமாணத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு ஒரு கல் எடுத்தாது போட்டிருக்கணும். அதுதான் ஒரு முஸ்லீம் கேட்டான் டிபேட்ல, உங்க இயேசுனார் பாவம் செஞ்சார்ன்றதுக்கு இதாய ஆதாரம்னா எப்படி இருக்கும் பாரு. அல்லது மோசேயுடைய நியாயத்தை அவர் மீறிட்டாருன்னு நான் அவர் மேல அலகேஷன் வைக்கிறேன்னா, ஏய் சும்மா இருடா. ஆண்டவர் இரக்கம் உள்ள ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக செஞ்சார்டா. இன்னைக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. அவன் என்ன செய்யறான்? இயேசுவே குற்றவாளியா மாத்தணும்னு நினைக்கிறான். அன்பாலே, இயேசு இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஆமே. இன்னைக்கு கையுமையுமா பிடிப்பட்ட ஸ்திரியை மன்னிச்சதுனால அவர் திருந்தன ஐயா. கல் எடுத்து கொல்றது அவருடைய எய்ம் இல்ல. இறக்கப்பட்டவளுக்கு மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுப்பதுதான் அவருடைய எய்ம். இன்னைக்கு ஒன்னே என்னை அப்படிதான் ரட்சித்தார். இன்னைக்கு அதில் தான் அவர் முடிந்தது என்று நிறைவேற்றினார். ஆமே. வேசியா இருந்த நாமள, சோரம் போன நம்மள கடைசியா என்ன சொன்னால், யோவான் 19:30 ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய கொடுத்த அசைன்மெண்ட்டை, அவருக்கு கொடுத்த எல்லாத்தையும் நிறைவேற்றினார். பாத்தீங்களா? அவர் நிறைவேற்றினதை போல நீ நானும் நிறைவேற்ற கட்டுவோம். யாரையும் நியாயம் தீர்க்காத. சொல்லு. ஆமா, நானே பாவி, நான் ஏன் அடுத்தவனை நியாயம் தீர்க்கணும்? என்ன கிருபையா ஆண்டவர் மன்னித்தது போல அவங்களையும் கிருபையா மன்னிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லு. அதுதான் நீ அடுத்தவனை நேசிக்கிறது. நீ பாவின்னு சொல்லிட்டு என் பக்கமே மூஞ்ச திருப்பாது இப்படி பார்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ நரகத்துக்கு தான் போவேன். எங்க போவ? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதிபரிசுத்தவாட்டியா இருக்கிறாங்க, பரிசுத்தவானா இருக்கிறாங்க. கேசவன் எங்க சர்ச்சை விட்டு வெளில போயிட்டாரு, அவர் பாவி ஆயிட்டாரு, அவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட கான்டாக்டே வச்சுக்காதீங்க, அவர்கிட்ட உறவை வைத்துக் கொள்ளாதீங்க, அவர் பாவி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போற அதிபரிசுத்தவானே, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உன்னை நரகத்துக்கு தப்பி வைப்பாராங்க. புரியுதா? புரியலையா? எல்லா கிறிஸ்துவனுக்காக ஜெபிக்கிறேன்.
ஏன் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவில்லை? இயேசுவை லீலியன்ட்டா எடுத்துக்கிறான். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை காலால பிதிக்கிறோம்னு காலையில பார்த்தோம் எபிரேயர்ல. இன்னைக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரத்திலையும் ஏகப்பட்ட ரகசியம் இருக்கிறது. ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை என்னால, எல்லாமே எழுதிட்டு வந்தேன். இன்னைக்கு நாம யோவான் 19:33 படி நாம என்ன செய்யறோம்? அன்பாலே இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். என்னது? அதுதான் பவுல் பின்பற்றினார். அதனால்தான் அவர் என்ன என்னை பின்பற்றுகின்றது எழுதினார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20 23 வரைக்கும் படிக்கலாம், படிச்சு முடிச்சிருவோம். 1 பேதுரு 2 20 23 வரைக்கும் படிங்க. நீ குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்னையா கீர்த்தி? கீர்த்தி சொல்லுங்க, படிங்க டக்குன்னு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கிறதுன்னா கீர்த்தியா இருக்கு. இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு வா, டக்கு டக்குன்னு வா. இந்த வாட்சியை திருடிட்டார் இவர், திருடன் என் வாட்சை திருடிட்டார், கையங்கலமா மாட்டிட்டார். இப்ப நான் இவரை கொஞ்சம்னா, நீ வாட்சியை திருடியா, இன்னும் 10 வாட்சியை திருட்டு போ, நல்லா இருக்கு, மகராசனா இருக்கு சொல்லுவனா? என் மௌன என்கிட்டே திருட்டியா, நீ கையங்கலம் போட்டு வாங்குற. இவரு ஏன் என்ன அடிக்கிறா கேட்க முடியுமா? ஏன்? அதுதான் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையா சகிச்சுன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்ட, என்ன செஞ்ச? தப்பு பண்ணிட்ட. பொறுமையா சகிச்சுதான் அவனுக்கு தலையெழுத்து, நீ குற்றவாளி. ஆனா இவர் திருடவே இல்லை. இவர் என்ன செய்யல? நானே சந்தேகப்பட்டு, தம்பி என் வாட்சியை காணா, நீ தான் வந்த, நீ தான் திருடி இருப்பியோ? இல்ல இல்ல, எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, போட்டு அடிக்கிறேன். இப்ப அவர் பொறுமையா சகிச்சா இவர் ஜெயிச்சாரா நான் ஜெயிச்சனா? அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஆமென். ஒரு தப்பு செய்யாத இயேசு கிறிஸ்து அடி வாங்கி உத வாங்கி சிலுவையில மரித்தார் இல்ல, அதுதான் கத்து கொடுத்தாரு. இந்த பிரமாணத்தை தான் ஒன்னு எண்ணி நிறைவேற்றுன்னு சொன்னார். அதுதான் பேதுரு எழுதுறார். அதுதான் பேதுரு எழுதுறார். ஒரு தப்பு செய்யாம உனக்கு தண்டனை வரும்பொழுது நீ பொறுமையா சகித்தாள் அதுவே உனக்கு தேவனுக்கு முன்பாக பிரதி. ஆமென். இன்னைக்கு அடிக்கும் போது நான் ஒரு தப்பு செய்யல, நான் திருடல, திரும்பி இவர் என்ன அடிச்சுட்டாருன்னா இவர் தோத்துட்டாருன்னு. இவர் தோத்துட்டாருன்னு புரியுதா? புரியலையா? அதுக்கு அடுத்த வார்த்தை படிங்க. தேங்க்யூ. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதற்காக எதுக்காக அழைக்கப்பட்டிருக்க? ஹலோ ஹலோ, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற? இதற்காக என்ன? எதுக்காக? உத வாங்கறதுக்காகவா? பொறுமையா நீ செய்யாத தப்பையும் செஞ்சன்னு யாராவது உன் மேல பழி வச்சா பொறுமையா சகிச்சேன்னா அதுக்காக தான் ஞாபகம். என்ன சொன்னாங்க? திருடன்னு சொன்னாங்க. நான் உழைத்த என்னுடைய ஸ்தாபனத்துல 25 வருஷமாக உயிரை விட்டுட்டு உழைத்த ஸ்தாபனம் என்னை திருடன்னு பட்டம் கட்டுச்சு, பொறுமையா சகிச்சேன். நன்றி ஆண்டவரே, அவளை ஆசீர்வதி. எவெல்லாம் திருடன்னு பட்டம் காட்டினா அவெல்லாம் திருட்டு பட்டத்துல வெளில போட்டான். நான் இன்னைக்கு நல்லாதான் இருக்கிறேன். புரியுதா? அப்ப செய்யாத தவறை உன் மேல திணிக்கும் பொழுது அதை நீ பொறுமையா சகிக்கிறியா, துள்றியா? ஆண்டவர் செய்யாத தவறை அவர் மேல சுமக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாருங்க? சகித்தார். அந்த சகிப்பு தன்மை தான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தன்மை. ஆமென். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லோ, பொறுமையாய் சகித்தால் அந்த சகிப்பு தன்மை நமக்குள்ள வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழி, ஒரே வழி. இப்படி 1000 வழிகளை வைத்திருக்கிறார். இந்த வழியெல்லாம் தேடி பிடிச்சி அந்த வழியில நான் நடக்கணும், அந்த வழியில நடக்கணும், கிறிஸ்துவின் பாதை அடிச்சுவடுகளை நடக்கணும்னு அது மேலேயே கால வச்சு அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாக்கா எங்க போயிடலாம்?
பரலோகத்துக்கு போயிடலாம் ஐயா. ஆமே. பார்த்த வார்த்தை அதுதான் சொல்றாரு பேதுரு. படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த அடிச்சுவடையை பின்பற்றுகிற கிறிஸ்தவனா இருக்கிற மகனே, மகளே, அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவனே, இன்னைக்கு நீனே சபை அடிச்சுவடை பின்பற்ற போகிறாயா? கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்ற போகிறாயா? உன் சபை சொல்லிக் கொடுத்த பாழான கொள்கையை பின்பற்ற போகிறாயா? கிறிஸ்து சொன்ன உன்னதமான பிரமாணத்தை பின்பற்ற போகிறாயா? சொல்றது புரியுதா இல்லையா? இன்னைக்கு அநேக திருச்சபைகள் பாழான சட்ட திட்டங்களை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. கண் சொருகி போன கூடலை போல இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்ற பவுலை போல பின்பற்ற கற்றுக்கொள். ஆமே. இன்னைக்கு அதுதான் பேதுரு எழுதுறாரு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவர் எப்படி பின்பற்றினாரோ அத மாதிரி பின்பற்று. நீ முக்காடு போட்டாலும் சரி, முக்காடு போடாட்டாலும் சரி, வெள்ளை ட்ரெஸ் உடுத்தினாலும் சரி, மீசை எடுக்காட போட்டாலும் சரி, மீசை எடுத்தாலும் சரி, நீ பருத்து வாசல சாப்பிட்டாலும் சரி, நீ எந்த ஒரு கொள்கையை நீனு பின்பற்ற பண்ணினாலும் சரி, பின்பற்று. நான் வானான்ல அதுதான் சத்தியம்னு சொல்லாது. ஆமே. இயேசுவினுடைய அடிச்சுவடுதான் சத்தியம். இயேசுவினுடைய அடிச்சுவடுதான் சத்தியம். அதை பின்பற்று, அதை நிறைவேற்று. அததான் இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கீழே படிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் இல்லை, வையப்படும் போது பதில் வையாமல். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா யாராவது திட்டினா வஞ்சினா நீ வையக்கூடாது, திட்டக்கூடாது, பொறுமையா சகிச்சுக்கோ. நாம என்ன செய்யறோம்? உங்க அம்மா உன்னை திட்டுச்சுன்னு என்ன செய்வேன்? 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். மூஞ்ச பாரு, என்ன திட்டுது பாரு. யாராவது உன்னை திட்டா போதும், புலி மாதிரி பாயுது இல்லையா? அப்ப இயேசுவை பின்பற்றியா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியா? ஹலோ, உன்னை திட்டும் போது உனக்கு சோடு ஸ்வரணையே இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரு, நல்ல பெரிய பிரசங்க, அவர் ஃபேமஸானவர், மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சு. அவர் சொன்னாராம், டேய் நீ உலகெல்லாம் ஊழியம் பண்ற, கரைச்சி குடிச்சிக்கிற பைபிளை, என் மோனை நீ ஒன்றும் ப்ரோஜனில் பாஸ் ஆகல. நீ பாஸ் ஆகணும்னா இன்னைக்கு உனக்கு 3 மாசத்துக்கு மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை நீ பிரசங்கம் பண்ணு. என்னது? மலை பிரசங்கம் மட்டும்தான் நீ பிரசங்கம் பண்ண. யார்கிட்ட பேசணும் அதை வச்சுதான் பேசணும். வேற எந்த டாபிக்குமே நீ என்ன செய்யக்கூடாது, சப்ஜெக்டுக்குமே நீ போக கூடாது. 3 மாசத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா நீ ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருக்கிற, என்னை ரொம்ப துக்கப்படுத்துற அப்படின்னு அவர்கிட்ட பேசினாராம். அவர் அன்னிலிருந்து உட்காந்து மலை பிரசங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சாராம். வாசிச்சாராம், படிச்சாராம், அதே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம், அதன்படி நடக்க ஆரம்பிச்சாராம். 3 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை மாசம்? 3 மாசம் ஆன உடனே அவர் கார் எடுத்துட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு அவங்க மனைவி அழைச்சிட்டு வர்றதுக்கு போறார். அவரே டிரைவிங் பண்ணிட்டு போறார். போகும்பொழுது ஒருத்தன் சைக்கிள்ல வந்தவன், என்னது சைக்கிள்ல வந்தவன் அந்த காரை இடிச்சிட்டான். காரை இடிச்சிட்டு, ஏ கேவா கண்ணு தெரியாது அப்படின்னு அவரை திட்டான். ஒரு பயங்கர கோபக்காரன். எத்தோடனே இறங்கணுன்னே என்ன செய்வாரு, பலார்பலான்னு இழுத்துருவாரு. ஏ கேவா பார்த்து வரக்கூடாது அப்படின்னு நான் முதல் தம்பி சாரிப்பா. இவரு கரெக்டா தான் போறாரு. வந்து மோதனவன் யாரு? அவன் தான் ராங் ரூட்ல வந்து மோதனான். ஆனா நீ பார்த்து போக கூடாது. இவரை திட்டணுன்னே இவர் பொறுமையா எடுத்துட்டு, சரி தம்பி மன்னிச்சுக்கோ தம்பி. என்ன மன்னிப்பு கேட்கற? கேவா என்ன உனக்கு வயசாயிடுச்சுன்னா பெரியாளா நீன அப்படின்னு திட்டானா. சிரிச்சுக்கிட்டே சரி தம்பி அப்படின்னு காரை ஓட்டிட்டு போயிட்டாராம். அடுத்த நிமிஷம் இயேசு ஆண்டவர் அவரோட இடைப்பட்டாராம். தம்பி அவர் பேரை சொல்லி, அவனை ஆபிரகாம் நீ பாஸ் ஆயிட்ட. ஏன் அர்த்தம் திட்டும் போது உனக்கு என்ன வரல, கோவம் வரல, இறங்கி அவனை நீ என்ன செய்யல, பொலியர்னு அடையல, நீ இப்ப பக்குவம் ஆயிட்ட. மத்தேயு 5, 6, 7 அவரை பக்குவப்படுத்தியது, பின்பற்றுமை ஆக்குது. எத்தனையோ பிரசங்கியா இருக்கு, இந்த பெண்களமா இருக்குது.
நீ பின்பற்றுகிறவனாய் மாறுகிறாயா? அன்பாலே இயேசுவை நிரூபி, இயேசுனுடைய அடிச்சோடை பின்பற்று. ஆனால் தான் நான் சொல்லுவேன், மத்தேயு 5:6-7 படிங்க, அது வழிகாட்டி நூல். அதே நிருபத்தை படி. இன்னைக்கு இதெல்லாம் படிச்சு 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 ஒவ்வொரு நாளாய், ஒவ்வொரு நொடியாய், ஒவ்வொரு நிமிஷமாய் இயேசுவை பின்பற்றுகிறவளாய், அவரை பற்றி கொண்டு அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவ்வளோ குழந்தை பிள்ளைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தரீங்கல்ல, வாழைப்பழத்தை உரிச்சு ஊற்ற மாதிரி ஊட்டி தரீங்க. நாங்க தான் இன்னும் அதை என்ன செய்யல, வாழைப்பழத்தை கூட மென்னு முழுங்கத்துக்கு பக்கு இல்லாத கிடக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஜூஸாக குடிச்சுறேன். பனானா ஜூஸ் குடிக்க தெரிஞ்ச நாங்க, நான் கடிச்சு மென்று சாப்பிட தெரியல ஆண்டவரே. ஆமா, எக்ஸ்ட்ராட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. இது கடைசி நேரம். யார்கிட்ட என்னென்ன ஆண்டவர் பேசினாரோ எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிப்போம். எஸ் லார்ட், எஸ் லார்ட்.